ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது நல்ல தேங்காய் பூரணம் ஸ்டஃப் பண்ண பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிடலாம். 200 ml வெதுவெதுப்பான பாலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து நல்லா ஃபோமி ஆகணும். இந்த அளவுக்கு ஃபோமி ஆனதுக்கப்புறமேட்டு 2.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோட அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த லிட்டையுமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டோவை வந்து நீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்மளோட மாவு வந்து எல்லா இடத்துலையும் பறக்காது, உங்களுக்கு பவுலுக்குள்ளேயே வந்து கண்டெய்ன்டாக இருக்கும். இப்போ வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டோ வந்து ஒன்றா திரண்டு வரணும். லைக் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாடி உங்களுக்கு டோ வந்து நல்ல சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தி டோ மாதிரி ஒன்றாட்டு அந்த டோ ஹூக்கில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமாட்டு மெஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டோவை வந்து பவுல்லேருந்து எடுத்து ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். டோ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீட் ஆகட்டும். நீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அதில் உள்ள அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும், அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து உங்கள் பன் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஒரு இதை வச்சு பவுலில் இருந்து டோவை வந்து மெல்ல கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அடியில் வந்து லைட்டாக ஸ்டிக் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி, நான் இதே பவுலில், நீங்கள் வேறு பவுலில் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணலாம், பட் நான் வந்து எதுக்கு போட்டு அழுக்காக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்கு இன்னொரு பவுல் அழுக்காக்கணும்னு சொல்லிட்டு நான் இதே பவுலில் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டோவை வந்து ஸ்மூத்தாக மட்டும் ரோல் பண்ணி நீங்கள் பட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஏன்னா வந்து அந்த ஹார்டு க்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, அதனால ஒரு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு மூடி 1-1.5 மணிக்கூர் டபுள் ஆகிற வரைக்கும் ஃபெர்மெண்ட் பண்ணிடுங்க. ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு சிலிக்கான் மேட் மாதிரி நான் விரிச்சிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட லிங்க்கு, நான் யூஸ் பண்ணுற ஈஸ்டோட லிங்க் அண்ட் இந்த சிலிக்கான் மேட்டோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த டோவை 2ஆக டிவைட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு டோ வச்சு நான் இன்னொரு ஸ்வீட் பன் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் பன் டோ. இதை வச்சு நீங்கள் வந்து ரெகுலர் பர்கர் பன்னு, ஸ்டஃப்டு பன், எது வேணாலும், கார்லிக் பன்ஸ், எந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு பன் வேணாலும் இதே டோவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்ல, ஒரு ஃபர்கிவிங், எல்லா இதுக்குமே மல்டிபர்பஸ் டோ மாதிரி. ஸோ இப்போ இந்த டோவை நான் வந்து 4 போர்ஷனாட்டு டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 4 பன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக டிவைட் பண்ணணும், மெஷர் பண்ணி டிவைட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் கண் அளவில் நீங்கள் அதை வந்து ஈவனாக டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணி வைக்கணும். இந்த கையில் வச்சு இப்படி டக் பண்ணி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் வந்து அந்த சீம் சைடு வந்து அடியில் போயிடும். மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தான ஃபினிஷில் உங்களுக்கு வந்து அந்த பன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக 4 பன்னையும் ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ நம்மளோட தேங்காய் பன்னுக்கு ஃபில்லிங் வந்து நான் தேங்காய் பூரணம் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த பூரணம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம்ல, அதே பூரணம் தான். துருவின தேங்காய் ஒரு 2 கப்பை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி, இல்லாட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு தேங்காய் கூட ஒரு பாகு மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஹல்வா பதத்துக்கு சுருண்டு வரும். இந்த பர்டிகுலர் ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் நார்மலாக தேங்காய் வெல்லம் போட்டு பண்ண பூரணம் தான் இது. இதை வந்து நீங்கள் முந்தின நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா கூலாகி இருக்கும். நானும் முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி மட்டும் தூவினீங்கன்னா நல்லா ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. எவ்வளோ பன்னு பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிறோம்ல நம்ம டோ, அதை எடுத்து லேசாட்டு தட்டிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்மூத்தான பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை லேசாக தட்டிக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை நீங்கள் வந்து உள்ளே வச்சு சைடு எல்லாத்தையுமே சீல் பண்ணிடுங்க. ஃபுல்லாட்டு கொண்டு வந்து சீல் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட பன் வந்து நம்ம ஷேப் பண்ணியாச்சு. ஸோ எந்த வித கேப்பும் இல்லாமல் சீல் பண்ணணும், அது ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ இந்த மாதிரி 4 பன்னையுமே நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஷேப் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் அந்த பூரணத்தில் வந்து சுகர் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான் கம்ப்ளீட்லி. ஸோ இப்போ வந்து நம்மளோட தேங்காய் பன் 4த்தையுமே நான் வந்து ஷேப் பண்ணிட போகிறேன். ஷேப் பண்ண பன்னை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்மளோட பன்னை வந்து வச்சுட்டு ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes அதை வந்து ரைஸ் பண்ண விட்டுருங்க. ஸோ நம்ம பன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகணும். நான் துணியை வச்சு கவர் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutes ஆகும், உங்களோட டெம்பரேச்சரை பொறுத்து, வீடு டெம்பரேச்சரை பொறுத்து. இப்போ வந்து நம்ம அவனில் பேக் பண்ணிடலாம். 200 degree Celsiusக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது அகாரோட OTG தான். இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம ரைஸான டோவை வச்சு இந்த பன்ஸை வச்சு 15 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். 12 to 15 minutes ஆகும் உங்களுக்கு. ஸோ பேக்கான பன்னை வெளியே எடுத்த உடனே ஐதர் நீங்கள் வந்து உருக்குன பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நெய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஜெனரஸாக மேலே ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட பன்ஸ் வந்து அந்த பட்டரை அப்சர்வ் பண்ணிவிடும், செம்ம சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பூரண பன் ரெடி. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நல்ல இனிப்பு நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட இது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பீஸா பன் ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.